நீ வந்தது மழை வந்தது நெஞ்செங்கும் ஆனந்தம் நீ பேசினால் என் சோலையில் எங்கெங்கும் பூவாசம் என் காதல் நீலா என்று வாசல் வரும் அந்த நாள் வந்து நான் என்னில் சுவாசம் வரும். சரோ, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா சரோ? நம்மளோட கல்யாண நாள். ஆனா நீ என் பக்கத்துல இல்ல. உனக்கும் நம்மளோட 3 குழந்தைகளுக்கும் மன்னிக்க முடியாத பாவத்தை நான் பண்ணிருக்கேன் சரோ. அதை நினைச்சு நான் கண்ணீர் விடாத நாளே இல்ல. நீயும் நம்ம பிள்ளைகளும் எப்படி இருக்கீங்க சரோ? உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அன்னைக்கு நான் எடுத்த தப்பான முடிவால நீயும் என் பிள்ளைகளும் அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. எனக்கு புரியுதுமா சரோ. நான் பண்ணது தப்பு தான். உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கேன் இந்த பாவி. என்ன மன்னிச்சிரு சரோ. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட உன்னையும் நான் பெத்த பிள்ளைகளையும் தவிக்க விட்ட பாவம் தான். இங்க ஒரு ராட்சசி கிட்ட நான் மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கேன் சரோ. ஒவ்வொரு நாளையும் நான் நொந்து வாழ்த்துட்டு இருக்கேன். 25 வருஷமா நரக வேதனையா அனுபவிச்சுட்டு இருக்கேன் நான். அப்ப எனக்கு பணம் பெருசா தெரிஞ்சது. ஆனா இன்னைக்கு பணத்தை விட பாசம் தான் பெருசுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரோ. உண்மையான பாசத்துக்காக நான் வேங்கிட்டு இருக்கேன். என்ன நீ மன்னிப்பியா சரோ? நான் இந்த உசுர கையில பிடிச்சிட்டு இருக்கிறதே உன்னையும் நான் பெத்த பிள்ளைகளையும் கடைசியா பாத்ரூம் பண்றதுக்காக தான். உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் சரோ. என் வாழ்நாளோட கடைசி ஆசை அதுதான் சரோ. உன்னையும் நான் பெத்த பிள்ளைகளையும் நான் பாத்துட்டேன்டா நான் நிம்மதியா கண்ணை மூடிடுவேன் சரோ. உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண எனக்கு இந்த தண்டனை தேவைதான். அப்பா வார்டன், என்னப்பா பெரிய அரண்மனை மாதிரி வீடு இருக்கு, நீ என்னடாண்டா இங்க வந்து படுத்திருக்க? எனக்கு இதுதான்டா சுவாத்தியமா இருக்கு. என்ன கண்ணெல்லாம் கலங்கிருக்கு, அழுதியா? அதெல்லாம் இல்ல அர்ஜுன். அப்பா இந்த போட்டோவை நீ இன்னும் இங்கேயா வச்சிருக்க? இது அம்மா பார்த்தாண்டு வச்சுக்கோ, உன்னை கொன்னே போட்டுருவா. அவ கழுத்துல தாலி கட்டினதுக்கு அவ கையால என்ன சாவடிச்சிட்டாலே எனக்கு சந்தோஷம் தான். அப்பா என்னப்பா பேசுற நீ? உன் அப்பாட தலையெழுத்து அதான்டா. அன்பான மனைவியும் அழகான குழந்தைகளையும் அந்த கடவுள் எனக்கு கொடுத்திருந்தான். ஆனா அதையெல்லாம் உறுதி தள்ளிட்டு உன் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது ரொம்ப தப்புடா. இத்தனை வருஷமா நான் நரக வேதனையை தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். டாடி அப்ப என்னையும் உனக்கு பிடிக்காதா? அப்பா கிட்ட வாயா. அப்பா எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கிறது உனக்காக தாண்டா. உனக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுத்துட்டேன்னா என் குடும்பத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு அப்பா கண்ணை மூடிடுவேண்டா. டாடி ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? நீ உன் கூட யாரும் இல்லாம இருக்கலாம், உன் புள்ள நான் இருக்கப்பா. உன்னை என்னைக்குமே நான் கைவிட மாட்டேன். அப்பாக்கு 1000 கஷ்டம் 1000 வெளி இருந்தாலும் எனக்கு இருக்கிற சந்தோஷம் நீ மட்டும் தாண்டா. உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் மூத்த பையன் வெளியில பார்த்த மாதிரியே இருக்குண்டா. என்னப்பா சொல்ற? அவனை பார்த்தா உன்னை பார்த்த மாதிரி, உன்னை பார்த்தா அவனை பார்த்த மாதிரி. ஆனா என் செல்லம்மானுக்கு மீசதான் முளைக்க மாட்டேங்குது. நீ ஏன் நக்கல் அடிக்கிற பத்தியா? நீ சொல்லும் போதே அண்ணாவை பார்க்கணும் போல இருக்குப்பா. அம்மாவுக்கு தெரியாம நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாமா? உங்க அம்மாவுக்கு தானே. உங்க அம்மாவுக்கு தெரியாம என்னால அங்கேயும் போக முடியாது. அம்மா கிடந்தா உனக்கு சித்தியா பார்க்கணும் போல இருக்குல்ல? ஆமாப்பா, உன் சித்தியையும் உன் அண்ணனையும் உன் 2 அக்காமாரையும் பார்க்கணும்னு தான் பார்க்க ஆசையா இருக்கு. அம்மாவுக்கு தெரியாம நம்ம போயிட்டு வந்துடலாம். அது முடியுமா கண்ணா? உன் பையன் சொல்றேன்ல, உன்னோட ஆசைய நான் நிறைவேற்றி வைக்கிறேன், சரியா? என் தங்கம் அவனே. அக்கா சொல்றா. என்ன காசு எதுவும் வேணுமா? சாச்சா அதெல்லாம் போனாக்கா. என்னடா அதிசயமா இருக்கு? எப்ப பாரு என்கிட்ட காசு தானே வந்து கேட்டுட்டு இருப்ப. இன்னைக்கு என்னமோ அதிசயமா வேணும்ன்ற. ஏற்கனவே அக்கௌண்ட்ல பணம் இருக்குக்கா. நான் இப்போ பார்க்க வந்தது உன்னோட பேசுறதுக்காக தான். என்ன யார்ட்டையோ சொத்தை இன்னும் எத்தனை வருஷம் தான் நீ ஏன் அனுபவிச்சுட்டு இருக்க போற? என்னடா பேசுற? இது எல்லாமே என்னோட புருஷன் சொத்து. இதெல்லாம் மாமாவோட சொத்து தான், இல்லையான்னு சொல்லல. ஆனா அது உன்னோட பேர்லயோ இல்ல உன் பிள்ளையோட பேர்லயோ இல்ல. மாமாவோட எல்லா சொத்துமே அவரோட முதல் தரத்து பிள்ளை பேர்ல தான் இருக்கு, தெரியுமா தெரியாதா? அதுக்கு என்ன இப்ப? என்னக்கா அதுக்கு என்னன்னு இப்படி அசால்ட்டா சொல்ற? திடீர்னு அந்த பொண்ணு வந்து இந்த சொத்தெல்லாம் கேட்டா நீ என்ன பண்ணுவ? இத்தனை வருஷம் வராதவள் இனியாட வரப்போறா. அப்படியே வந்தாலும் இந்த சொத்து மேல அவ உரிமை கொண்டாடுறதுக்கு நான் விடவே மாட்டேன். இந்த சொத்தெல்லாம் நானும் என் பையனை மட்டும்தான் அனுபவிக்கணும். உனக்கு சட்டத்தோட ரூல்ஸ் தெரியுமா தெரியாதா? இத்தனை வருஷமா அந்த பிள்ளையோட சொத்தை வச்சு நீ அனுபவிச்சுட்டு இருந்திருக்க. இப்ப அந்த பிள்ளைக்கு 18+ தாண்டி இருக்கும். ஒரு 24-25 வயசாவது இருக்குங்கா. மாமா புத்திசாலித்தனமா எல்லா பேரையும் அவ பேர்ல எழுதி வச்சிருக்காரு. சட்டப்படி எல்லா சொத்தும் அந்த பொண்ணுக்கு தான் போய் சேரணும். ஏய், அவளுக்கு நீ வக்காலத்து வாங்குறியா? என்னடா இந்த அக்காவையே எதிர்த்து பேசிட்டு இருக்க? உனக்கு நான் செய்யறதெல்லாம் மறந்துட்டியா என்ன? ஐயோ அக்கா, ஐயோ உனக்கு எதிராக இப்ப நான் என்ன பேசிட்டேன்? முறைக்காத, முதல் நான் சொல்றது கேளு. என்ன சொல்லு? இத்தனை வருஷமா அந்த சொத்தையெல்லாம் உன் பேருக்கு மாத்த கூடாதுன்னு ஏன் உனக்கு தோணல? அந்த சொத்தை உன் பேர்ல மாத்துறதுக்கு ஏன் உன்னால முடியல? அதைத்தான் நான் கேட்க வரேன், புரியுதா? இங்க பாருக்கா, இந்த சொத்தெல்லாம் உன் பேர்ல இருக்கிறதா உனக்கு சேஃப்டி, புரியுதா? நீ சொல்றது கரெக்ட் தாண்டா. ஆனா இவரோட மூத்த தாரத்து பிள்ளை கையெழுத்து போடணுமே. அந்த சரோஜாவும் அவளோட பிள்ளைகளும் எனக்கு அடிமையா மட்டும்தான் இருக்கணும். அதுகளெல்லாம் ஏன் காலுக்கு கீழே தான். இந்த சொத்துக்காக அவகிட்ட போய் கெஞ்ச சொல்றியா? உன் அக்கா இந்த சொசைட்டில பெரிய ஆளா இருக்கேன். ஒரு வேலைக்காரிட்ட இந்த சொத்துக்காக போய் கெஞ்சி என் மானத்தை வாங்க சொல்றியாடா?
அதை பற்றியெல்லாம் நீ எதுக்கு யோசிக்கிற? பேசாம அவளை தூக்கிட்டு அவளை மிரட்டி கையெழுத்து போட வச்சா என்ன? இந்த சொத்தையெல்லாம் உன் பேர்ல மாத்துறதான் நல்லதுக்கா. நீ சொல்றது எல்லாமே சரிதான். இப்ப கிட்டடியில தான் நான் கேள்விப்பட்டேன், அந்த சரோஜோட மகன் டிஎஸ்பியா இருக்கானாண்டா. அவனை மாதிரி அவன் தங்கச்சிய எப்படி தொட முடியும்னு நினைக்கிற? சின்ன வயசுலே புலி மாதிரி இருப்பான். இப்ப வேற டிஎஸ்பியாண்டா சொல்லவா வேணும்? அவளை அவன்கிட்ட இருந்து பிரிச்சா மட்டும்தான்டா நாம இந்த சொத்தையெல்லாம் நம்ம பேருக்கு மாத்த முடியும். உனக்கு தான் ஏதாவது ஐடியா கிடைக்குமே, என்ன பண்ணலாம்னு சொல்லு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குடா. அந்த பொண்ணை உன் வலையில சிக்க வைக்கணும். புரியலக்கா, என்ன சொல்ல வர? சரோஜாவுக்கும் சரோஜாவோட பிள்ளைகளுக்கும் உன்னை யாருன்னு தெரியாது. சோ அவங்க ஊருக்கு யாரோ ஒருத்தனா நீ போகணும். அந்த பொண்ணுகிட்ட நல்ல விதமா பேசுவியோ இல்ல உண்ட ஸ்டைல்ல நடந்துப்பியோ அது உன்னோட பிரச்சனை. ஆனா அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அக்கா, இது நல்ல ஐடியாவா இருக்கே. உனக்காக இந்த டீலை ஏத்துக்கிட்டு நான் பண்றேன். இதுக்காக கூலி நீ எனக்கு என்ன பண்ணுவ? சொந்த அக்கா கிட்டயே கூலி கேக்குறியாடா? இல்லக்கா, நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்டா, அதுக்கப்புறம் வாழ்க்கையில செட்டில் ஆகணும். அதுக்கு தான். நீ அவளை உண்மையாவே கல்யாணம் பண்ணிடுவ போல. பயப்படாதக்கா, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவ உனக்கு அடிமைதான். என் கேரக்டர் தெரிஞ்சு இவ்வளவு என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாள். எனக்குன்னு ஒரு வாரிசு வேணாமக்கா, அதனாலதான். அதுவும் சரிதான்டா. அவளை ஈஸியால மயக்கிற முடியாதுடா. அவகிட்ட கொஞ்சம் நல்லவனா நடிச்சுக்கோ. டிஎஸ்பியோட தங்கச்சியடா, கொஞ்சம் உசாராத்தான் இருப்பா. அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேக்கா. இந்த காரியத்தை மட்டும் நீ கச்சிதமா முடி. நீ என் தம்பிடா. மாமா பேர்ல இருக்கிற அந்த கம்பெனிய உன் பேருக்கு மாத்தி தரேன். அக்கா, நிஜமாவா? உன் அக்கா ஒரு தடவை வாக்கு கொடுத்தாதான். சரிக்கா, வேலை முடிஞ்சுதான்ட்டு வச்சுக்கோ. சரியா? சரிடா. இன்னைக்கு நைட்டே நான் கிளம்புறேன். சரிடா, எதுக்கும் கவனமா இருந்துக்கோ. ஏதாவது சிக்கலண்டா அக்காக்கு கால் பண்ணு. சரியா? அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல இந்த கேர கட் பண்ணிட்டு போடா. சைலண்ட பேர்ல காக்கா குருவி கூட கட்டுது. மம்மி, இவனை வச்சு அக்காவோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு திட்டம் போடுறியா? இதுக்கு நான் விடவே மாட்டேன் மம்மி. போ. அக்காவோட வாழ்க்கையை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும்டா. பரவாயில்ல, இந்த கிராமம் கூட நல்லா தான் இருக்கு. நமக்கெல்லாம் இந்த ஊரு செட் ஆகுமான்னு தெரியல, பட் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. காரியம் முடியும் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணித்தானே ஆகணும். பாக்குறதுக்கு குளிர்ச்சியா தான் இந்த ஊர் இருக்கு. நம்ம மாமாவோட பொண்ணு இப்ப எங்க இருக்காளோ? அடடடா, யாரா இவ? கண்ணுக்கு குளிர்ச்சியா சும்மா நச்சுன்னு இருக்கா. பா, என்ன அழகு, என்ன அழகு. கொள்றாளே, ஏதாவது பேச்ச கொடுப்போம். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. ஆமா, யார் நீங்க? ஊருக்கு புதுசா இருக்கீங்க? அடடடா, நம்ம பார்வை வேற அங்கேயே போகுது. ஹலோ, உங்களை தான் கேக்குறேன். யார் இவன்? இந்த மண்டியனை பார்த்தா ஒரு மார்க்கமா இருக்கான். ஒருக்கி, இந்த நாயோட பார்வை எங்க போகுதுன்னு பாரு. ச்சே, இல்லா. யார் இவன்? கொஞ்ச நேரம் இந்த பொண்ணை ரசிப்போம்னு பார்த்தா எங்கேயோ இருந்து வந்துட்டான். அமுதன். சாரி கட்டினா, உனக்கு அட்ஜஸ்ட் பண்ண தெரியாதா? கண்ட நாயலோட பார்வையெல்லாம் எங்கெங்கயோ போகுது. அமுதன், என்னாச்சு? எனக்கு சொந்தமானது மேல பொண்ணாவது தப்பான கண் வச்சா அவனுக்கு கண் பார்வையே இல்லாத மாதிரி பண்ணிடுவேன். நிலா, வா போலாம். இந்த பொண்ணோட லவ்வரா இருப்பான் போல, அதான் இந்த குதிச்சுட்டு போலாம். சரி, வீணா எதுக்கு வம்புடுத்துட்டு, முதல்ல நம்ம காரியம் தான் முக்கியம். என்னங்க, இன்னைக்கு என்ன நடந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது எப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்? நானும் வேணாம், என்னோட பந்தமும் வேணாம் என் உறவையே முடிச்செறிஞ்சிட்டு போனவராச்சே. உங்களை முழுசா நம்பின என்னையும் நீங்க பெத்த 3 குழந்தைகளையும் நடு ரோட்ல தவிக்க விட்டுட்டு போனவராச்சே. உங்களுக்கு எப்படிங்க நம்மளோட கல்யாண நாள் ஞாபகம் இருக்கும்? நீங்க யார் கூட எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருங்க. உங்களை நேற்று நான் கவலைப்பட போறதே இல்ல. ஏன்னா என்னுடைய 3 பிள்ளைகளும் என்ன ஒரு ராணி மாதிரி தான் பாத்துக்கிறாங்க. எனக்கு எந்த குறையும் இல்ல. நான் இங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். ஆனா நீங்க விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நான் அனுபவிச்ச வேதனையை விட என் பையன் அந்த வயசுல அவன் புத்தகத்தை தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போற வேண்டிய வயசுல அவன் மேல பாரத்தை சுமத்திட்டீங்களே. எனக்காகவும் அவன் கூட பிறந்த 2 தங்கச்சிகளுக்காகவும் அவன் தன்னோட வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிருக்கான். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? சின்ன வயசுல இருந்து நம்ம பிள்ளை எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் தன்னோட படிப்பையும் கைவிடாம இன்னைக்கு அவன் பெரிய உத்தியோகத்துல பெரிய அதிகாரியா இருக்கான். அதை நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்குங்க. என்ன தவிக்க விட்டுட்டு போனது கூட எனக்கு பரவாயில்ல. ஆனா என் பிள்ளைக்கு நீங்க செய்த துரோகத்தை நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். அவன் கஷ்டப்பட்டதுக்கு முழுக்க நீங்க மட்டும்தான் காரணம். அதனால எந்த ஜென்மத்திலையும் நான் உங்களை மன்னிக்க மாட்டேன். நம்ம உறவு அறந்ததுதான். ஜென்மத்துக்கும் நான் உங்களை பார்க்க கூடாது. என்னோட கடைசி காலம் வரைக்கும் என் பிள்ளைகளோடய நான் கழிச்சிருவேன். ஆனா உங்க முகத்தை மட்டும் நான் பாத்திரக்கூடாதுங்க. அம்மா, இந்த ஆளெல்லாம் ஒரு ஆளுண்டு இவருக்காக போய் நீ கண் கலங்கிட்டு இருக்க. உன் பையன் நான் இருக்குமா? நம்மள நடுத்தெருவுல விட்டுட்டு போன இந்தால நான் மன்னிக்கவே மாட்டேன். இன்னொரு தடவை இந்தாளோட மூஞ்சியை நான் பார்த்தேன். என் கண்ணில படாத வரைக்கும் இவருக்கு நல்லதுமா? உன்னை தனியா தவிக்க விட்டுட்டு வேற ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனவன் தானே இவன். இவனுக்கு மன்னிப்பே கிடையாது. அமுதன், என்ன பண்றீங்க? இப்ப எதுக்கு நீங்க? கொஞ்சம் நெளியாமத்தான் நில்லுடி. நீங்க பண்ணிட்டு இருக்கிற வேலைக்கு நான் நெளியாம என்ன செய்யறது? விடுங்க. இப்ப சரி. இப்ப எதுக்கு என் அடுப்புல இந்த சேலையை விளக்குறீங்க? அது இப்ப உன் கூட நான் மட்டும் தானே இருக்கேன். சோ நீ சேலையில இந்த மாதிரி இருக்கிறதான் எனக்கு பிடிச்சிருக்கு.
ஆனா இந்த மாதிரி பப்ளிக்ல வேணாம். பப்ளிக்ல பல திருநாய்கள் சுத்தத்தான் செய்யும். அதுக்கு கடிக்கோன் மட்டும் நினைச்சிட்டா நாம என்னதான் அதுக்கு சாப்பாடு போட்டு அன்பா பாத்துக்கிட்டாலும் அது கடிக்கத்தான் செய்யும். என்ன சொல்றீங்க? எனக்கு கண்ணா ஒன்றும் புரியல. நிலா, இந்த உலகம் எப்படி மோசமானதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இந்த உலகத்துல எல்லா ஆம்பளைகளும் நல்லவங்க கிடையாது. பாதி பேர் மோசமானவங்களா தான் இருக்காங்க. பொண்ணுங்களோட ரைஸ வச்சு அவங்களுக்கு தப்பு நடக்கிறதுக்கு அதான் காரணம்னு நான் சொல்ல வரல. ஏன்னா சேலையிலையும் ஆபாசம் இருக்கு, அதே மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்லயும் ஒழுக்கம் இருக்கு. நம்ம எந்த ட்ரெஸ் போடுறோம்ன்றது முக்கியம் இல்ல, அதை எப்படி அணியணும்ன்றதா முக்கியம். ட்ரெஸ் அணிகிற முறையில தான் சரி தப்பு இருக்கு. புரியுதா? உனக்கு புரிஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா ம் நிலா? ம் நீ ஒருத்தனுக்கு சொந்தமானவ, ஒருத்தனுக்கு மட்டும்தான் நீ சொந்தமானவ நிலா. அவன் ஒருத்தன் தான் உன்னை ரசிக்கணும், அதுதான் உனக்கு அழகு. புரியுதா நிலா? ஆ நிலா, உன் கூட நான் மட்டும் தனியா இருக்கும்போது நீ எந்த மாதிரி எப்படி வேணாலும் ட்ரெஸ் போட்டுக்கலாம். இவன் கூட இருந்தா கூட பரவாயில்ல. ஏன்னா என்னோட நிலாவை நான் மட்டும்தான் ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுவே என்னோட நிலா என்னால மட்டும்தான் முழுசா ரசிக்கப்படணும். அமுதன், அது அது வந்து நீங்க 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 என்ன? உன்னாலதா உன்னாலதா உதிந்த பூச்சு கண்ணாலதா கையாலதா கலந்துகிட்டா சொர்க்கம் நான் இருந்த சமவாசலிலே மாட்டிக்கிட்ட நிப்பவம் நிலை நானே மரதானே பூசவா நீயே அடையாளம் போடவா. சாரி. எதுக்கு நிலா? அது உங்ககிட்ட நான் ரொம்ப உரிமை எடுத்துக்கிறேன் அமுதன். அதான் நான் பண்றது தப்புன்னு தோணுச்சு. அதான். நிலா, எதுவா இருந்தாலும் என் கண்ணை பார்த்து பேசு. ஓய், என்கிட்ட என்ன பேசுறதா இருந்தாலும் என்ன பார்த்து பேசு. அதை விட்டுட்டு எதுக்கு தெரிய பார்த்து பேசிட்டு இருக்க? இல்ல, அது நான் உங்ககிட்ட ரொம்ப உரிமை எடுத்துட்டு இருக்கேன். அதான் இதெல்லாம் தப்பு தானே அமுதன். நான் தான் உண்மையில ரொம்ப உரிமை எடுத்துட்டு இருக்கேன். அதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன். ஏன்னா உண்மையில எனக்கு உரிமை இருக்குன்னு நான் நம்புறேன். நீ அப்படியே நம்பலையா நிலா? நம்புற படிக்கால தான் உங்க கூட நான் அது. நிலா, என்னாச்சு? ஓஹோ, வெக்கப்படுறீங்களா மேடம்? போங்க, அதெல்லாம் இல்ல. அப்படித்தான் எனக்கு தோணுது. அப்படியெல்லாம் இல்லையே. நிலா, நிலா இங்க பாரு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உன்னோட பாஸ்போர்ட் இருக்கு தானே? இருக்கு அமுதன். ஏன்? அடுத்த வாரம் நாம அமெரிக்காவுக்கு போற மாதிரி இருக்கும். எதுக்கு? ஒவ்வொரு நாட்டில இருந்தும் பிசினஸ் நடத்திட்டு இருக்கிறவங்களோட கம்பெனியா நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 இடத்துல கம்பெனியா வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாங்க. அதுக்கு கண்டிப்பா போகணுங்களா? அப்படியா? எத்தனை நாள் செல்லும்? ஃபங்க்ஷன் ஒரு நாள் தாண்டி, ஆனா நாம வரதுக்கு 10 days ஆகுது ஆகும். 10 நாளா? ஏமா? ஃபங்க்ஷன் முடிச்ச கையோட அடுத்த நாளே வரலாம் தானே? 10 நாளெல்லாம் அக்காவையும் அண்ணாவையும் அம்மாவையும் என்னால பார்க்காம இருக்க முடியாது. 10 days தானே, அவங்க எங்க போயிட போறாங்க? அவங்கள பார்க்கணும்னு தோணினா நீ வீடியோ கால்ல பார்க்கலாம் தானே? நான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நிலா. அதனாலதான் 10 நாளைக்கு எந்த டிஸ்டர்பும் இல்லாம இந்த பிசினஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நான் உன் கூட மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட மைண்டை முதல் ரிலாக்ஸ் ஆக்கணும். உனக்கு இதுல விருப்பம் இருந்தா மட்டும்தான் நிலா. உனக்கு விருப்பம் இல்லாட்டி ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோட அடுத்த நாளே திரும்பி வந்துடலாம். சரியா? என்ன யோசிக்கிற? பரவாயில்ல, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க. உங்க கூட நான் இருக்கேன். எனக்கு ஓகே தான். நிலா, நிஜமாவா? ம் ரொம்ப தேங்க்ஸ் நிலா. மனசு சொல்லுறத உடம்பு கேட்க மறந்து போயிடுற உன நம்பாக்க மூச்சு காத்தா உனக்குள் பூந்து காலம் பூரா இருந்தே சேர்ந்து அள்ளி கொடுத்திட அன்பு இருக்கையில் உலகே புதுசாச்சு. இன்னும் எதுக்கு நீ வம்பு வளர்க்கிற தொடவா? நான் என்னையே உனக்கே தரவா. டாக்டர், என்னமோ ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தையோட வந்திருக்க? ஆமா, யாரோட குழந்தை இது? டாக்டர், குழந்தைக்கு கால்ல சுடுதண்ணி கொட்டிடுச்சு. இல்லடா தங்கம், ஒண்ணு இல்லடா. அதான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சுல்ல. அடமா அழாத தங்கம், இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு எல்லாம் சரியாயிரும். அம்மா, குழந்தைய கொடு. குட்டி பாப்பாக்கு யாரு சொன்னது ஊசி போடுவேன்னு? மாமா பிள்ளைக்கு ஊசி போட மாட்டேன். பாப்பா கால்ல சுடுதண்ணி கொட்டி இருக்கேன் அத்தை சொன்னாங்க. அதை பார்த்து மாமா பிள்ளைக்கு வலிக்காம மருந்து போட்டு விடுறேன். சரியா? குட்டி பாப்பா மேல ப்ராமிஸ், ஊசி எல்லாம் போட மாட்டேன் மாமா. மாமாட்ட வாங்க. அம்மோ, குழந்தையோட அம்மா அங்க. வெளியில அட்மிஷன் போட்டுட்டு இருக்காங்க. அணுக்குட்டி, மருந்து போட்டா எல்லாம் சரியாயிரும்டா குட்டி பாப்பா. பிள்ளைக்கு மாமா வலிக்காம தான் மருந்து போட்டு விடுவேன். சரியா? நீங்க ரொம்ப தைரியமான பொண்ணா மட்டும் கேள்விப்பட்டேன். உண்மையா? தைரியமான குட்டி பாப்பானா இப்படி அழலாமா?
மாமா பிள்ளைக்கு மருந்து போட்டு விட்டா எல்லாம் சரியாயிரும். ம் என் பிள்ளை எப்படி கஷ்டப்படுதுன்னா இல்ல என்னாலதான். நான் தான் அவளை தனியா விட்டுட்டு போயிருக்க கூடாது. நான் செய்த தப்பாலதான் என் குழந்தை கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. கடவுளே. பாப்பாட கால்ல எப்படி சுடு தண்ணி கொட்டிச்சு? அனு. நீங்க தான் குழந்தையோட அம்மாவா? ஆமா டாக்டர். குழந்தைக்கு என்ன வயசாகுது? அவளுக்கு 1.5 வயசு தான் ஆகுது. குழந்தை கால்ல சுடு தண்ணி கொட்டி இருக்கும். நீங்க என்ன பாத்துட்டு இருந்தீங்க? அது அவங்க வேலைக்கு போயிருந்தாங்க. அவங்களோட அத்தை கிட்ட குழந்தைய விட்டுட்டு தான் அவங்க போயிருந்தாங்க. ஏன் அவங்க குழந்தைய பாத்துக்கலையா? அவ குறும்புத்தனமா ஏதாவது பண்ணிட்டு இருந்திருப்பா. குட்டிமா அம்மா போய் சொல்றாங்களா? கால்ல சுடு தண்ணி பிள்ளைக்கு எப்படி கொட்டிச்சு? அனு அவ ஏதாவது குறும்புத்தனம் பண்ணிருப்பா. அதனாலதான் அல்ல சுடுதண்ணி கொட்டிடுச்சு. இருங்க குழந்தை தான் என்னமோ சொல்ல வராங்களா? குட்டி பாப்பா பிள்ளைக்கு எட்டாத இடத்துல சுடு தண்ணிய வச்சு சுடு தண்ணிய பிள்ளைய எடுத்துட்டு வர சொன்னாங்களா பாட்டி? பாப்பாக்கு எட்டாததால நீங்க டீ எடுக்கும்போது அது கால்ல ஊத்திருச்சா? இப்படிப்பட்ட மோசமான ஒருத்தவங்க கிட்ட அவங்க குழந்தைய விட்டுட்டு போனீங்க. கொஞ்சம் கூட அறிவில்ல. சரி உங்க அம்மாவை நான் பேசல. கிச்சு 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 கிச்சு. இப்ப பாப்பாக்கு வலி குறைஞ்சிருக்குமே. பாப்பாட இந்த கால் கொலுசு அச்சாவா இருக்கு. யாரு வாங்கி தந்தா? மாமாவா? அவ என் அண்ணாவை தான் சொல்றா. இந்த குட்டி பாப்பா புசு புசுன்னு ரொம்ப அழகா இருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு இருக்கிறது இவ ஒருத்தி தான். உங்களுக்கெல்லாம் தத்தெல்லாம் கொடுக்க மாட்டா. அப்படியெல்லாம் வேணாம். நீ மனசு வச்சியன்னா புசு புசுன்னு இப்படி ஒரு குட்டி பாப்பாவை எனக்கு பெற்று தரலாம். அதுக்கெல்லாம் வேற யாரையும் பாத்துக்கோ. ஆளும் மூஞ்சிய பாருங்க. குழந்தைய குடியா. குழந்தைய ஒரு தாய் இருந்து பாக்குற மாதிரி மற்றவங்க எல்லாம் பார்க்க மாட்டாங்க. உங்களோட குழந்தைய நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும். சரியா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கலாம். நீங்க குழந்தைய கொடுங்க. உங்க அட்வைஸ் எல்லாம் யாரு கேட்டா? பிள்ளைய குடியா.